ஹாய் டெக்கிஸ், இது உங்கள் தமிழ் ஏஐ ஹப் யூடியூப் சேனல். நீங்கள் எப்பயுமே கண் கவர்ற மாதிரி பிரமிக்க வைக்கிற இமேஜ்களை ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணோம்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் டூலை அறிமுகம் செய்ய போகிறேன். பிக்லூமன் ஒரு பவர்ஃபுல் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர். முற்றிலும் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டடா இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்க பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு டைம்ல 4 இமேஜஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி லிமிட்ஸ் கிடையாது. இமேஜஸ்ல வாட்டர் மார்க்கும் இல்ல. நீங்க 5 மாடல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். பிக்லூமன் ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட்டர். ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு பிக்லூமன் டைப் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் பிக்லூமனோட லேண்டிங் பேஜ். பிக்லூமனோட ஏஐ டூல்ஸை பத்தி பார்ப்போம். பிக்லூமன்ல 6 டூல்ஸ் இருக்கு. ஏஐ ஜென்ரேட்டர், ரீப்ளேஸ், இமேஜ் எக்ஸ்டெண்டர், கலரைசர், அப்ஸ்கேலர், பேக்ரவுண்ட் ரிமூவர். நான் மேக்ஸிமம் எல்லா டூல்ஸையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இப்போ ஜென்ரேட் ஃபார் ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைன்இன் ஆப்ஷன்ல நீங்க கூகுள் இல்லாட்டி ஆப்பிளோட அக்கௌண்ட்ஸை யூஸ் செஞ்சு லாகின் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்லைனாலும் உங்க பர்சனல் இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு டைரக்ட் பண்ணப்படுவீங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் பிக்லூமன் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்ல கிரியேட் பண்ணுது. நீங்க டாப் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரேண்டம், ஹாட், லேட்டஸ்ட், லைக்ஸ்னு 4 கேட்டகரிஸ்ல இருக்கு. இந்த இமேஜ்ல ஏதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணா அது ஒரு புது பேஜ்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் கிரியேட் பண்ண ப்ராம்ப்ட், நெகட்டிவ் ப்ராம்ப்ட், இந்த இமேஜ் கிரியேட் பண்ண மாடல், டேட், சீட், கைடன்ஸ் ஸ்கைல், ரெசல்யூஷன் பார்க்கலாம். இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் யூசர் நேம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல 3 டாட்ஸ் இருக்கு. இப்போ யூசேஜ் டேஷ்போர்டு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி ஃபாஸ்ட் ஹவர்ஸ் 30 நிமிஷம் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா நீங்க கொடுக்குற டாஸ்கை வேகமா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இந்த டெய்லி டாஸ்க் முடிஞ்சு போச்சுன்னா உங்க டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கியூல நிறைய நேரம் எடுக்கும். டெய்லி ஃபாஸ்ட் ஹவர்ஸ் இருக்கோ இல்லையோ நீங்க அன்லிமிட்டடா இமேஜஸை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இந்த பேஜ்ல நீங்க ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண இமேஜ்களை பார்க்கலாம். டாப் ஆஃப் த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராம்ப்ட் என்டர் பண்றதுக்கு இருக்கு. இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ் மேல பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் லிஸ்ட்ல 5 மாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு மாடலாக பார்க்கலாம். பிக்லூமன் ரியலிஸ்டிக் V2 செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. உங்க இமேஜோட சைஸ் மற்றும் டைமென்ஷனை பார்க்கலாம். 60:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்ட்டு நான் 4 இமேஜ்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைட்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்றேன். நெகட்டிவ் ப்ராம்ப்ட். இந்த செக்ஷன்ல நீங்க ஜென்ரேட் பண்ண போகும் இமேஜுக்கு என்ன தேவை இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க. கைடன்ஸ் ஸ்கேல்ன்றது உங்க ப்ராம்ப்ட்டுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஒரு ஃபைன் டியூனிங். அடுத்த ஸ்டெப்ஸ், எத்தனை ஸ்டெப்ஸ்ல உங்க இமேஜ் கிரியேட் ஆகணுன்றது. ஸ்டெப்ஸ் அதிகமாக இருந்தால் உங்களோட இமேஜோட குவாலிட்டி நல்லா இருக்கும். சீட்ஸ் எதுக்குன்னா ஒரு இமேஜ் எக்ஸாக்டா ரீக்ரியேட் பண்றதுக்கு. சேம் சீட்ஸை யூஸ் பண்ணா சேம் இமேஜ் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு ப்ராம்ப்ட் எழுதலாம். உங்களுக்கு இங்கிலீஷ்ல ப்ராம்ப்ட் எழுத தெரியலனா நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லி தரேன். இப்போ நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழ் ப்ராம்ப்டை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். டிரெக்ட் லாங்குவேஜ்ல தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணு. ஒரு தமிழ் பெண் காலை நேரத்தில் தரையில் உட்கார்ந்து புத்தம் படிக்கிறார். அவள் பின்னாடி ஜன்னல் வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வருது. இந்த டிரான்ஸ்லேட் டெக்ஸ்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் பாக்ஸை பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ரொம்ப குவிக்கா இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இமேஜோட குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இமேஜ் ஓகேவா ஜென்ரேட் ஆயிருக்கு. நீங்க ரெஃபரன்ஸ் இமேஜை கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி நியூ பேஜ்ல பெருசா ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பட்டனை கிளிக் செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இமேஜுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பிஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. பிக்லூமன் அனிமே மாடலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு அனிமேஷன் இமேஜ் வேணும்னா இந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே எழுதின ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அனிமேட்டட் இமேஜ் சூப்பராக ஜென்ரேட் ஆகிருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ எக்ஸ்பேண்ட் டூலை பற்றி பார்ப்போம். எக்ஸ்பேண்ட் ஹேண்டில் வச்சு இமேஜை பெருசாக நகர்த்தலாம். எந்த டைரக்ஷனில் வேணாலும் நகர்த்தலாம். கீழே பார்த்தீங்கன்னா 1.5x 2xன்னு ஆப்ஷன் இருக்கு. வேணும்னா ப்ராம்ப்ட் பாக்ஸில் ப்ராம்ப்டாக கூட எழுதலாம். 2x ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போ பிக்லூமனோட லைன் ஆர்ட் மாடலை செலக்ட் பண்ணி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். மாடலில் அவுட்லைன் டிராயிங் வயர் ஃப்ரேம் இமேஜஸை கிரியேட் பண்ணலாம். நான் அதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜஸ் நல்ல ஒரு பென்சில் டிராயிங் மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ கலரைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சப்மிட்டை கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் கலரைஸ் ஆயிடுச்சு. போனி டெஃபிஷியன்சி V6 மாடலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். போனி டெஃபிஷியன்ட் மாடலில் அவதார் கேரக்டர் அனிமேஷன் 3D கேரக்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 3D கேரக்டர் அனிமேஷன் மாதிரி இருக்கு. இப்போ இன்பிளேன் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட்ல ரிமூவ் த மவுஸ்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளெக்ஷனல் மாடலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணலாம். ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்லேயே ஃப்ளெக்ஸ் ஒரு டாப் மாடல். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் லேப் தான் இந்த மாடலை கிரியேட் பண்ணுது. உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ் வேணும்னா இந்த ஃப்ளெக்ஷனல் மாடலை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் முதல் மாடலுக்கு யூஸ் பண்ண அதே ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். எல்லா மாடலை விடவும் ஃப்ளெக்ஷனல் மாடல் எக்ஸ்ட்ராடனரியாக ரியலிஸ்டிக்காக இமேஜஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நீங்கள் இந்த டியூட்டோரியல் மூலமா ஏதாச்சும் ஒரு புது டெக்னாலஜி இல்லை ஃபேக்ட்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் தமிழில் கற்றுக்கணும்னா தமிழ் ஏஐ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.